إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தை நீதமான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவல்லவனாம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதராம், சன்மார்க்க போதகராம், சர்தாரே ஆலம், ஷஃபீஉல் முத்னிபீன், இந்த உலகத்துக்காரெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சூடுகளை அணுவும் பிசகாதி தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபால் தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுகதாக்கள் என்றென்று முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான இப்பள்ளி வாயிலிலே நவயத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா என்ற உன்னதமான நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை அடைந்து கொள்வோம் என்பதெல்லாம் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தகைய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு அந்த அல்லாஹ்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அத்தகைய கெட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். எங்கே இருந்த போதிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா எனும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எம்மவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஆஃபியத்தும் தந்தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்தது நாளை மறுமையுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உலக வாழ்க்கையிலே அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். யாரெல்லாம் அந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி புத்திசாலித்தனமாக சந்தோஷமாக அங்கே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைத்து அந்த ஆக்ராவுக்காக வேண்டி யாரெல்லாம் அமல் செய்கின்றார்களோ நாளை கியாமத்துடைய நாளையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆகுவார்கள். யாரெல்லாம் அந்த கால நேரங்களில் இருக்கக்கூடிய பெருமதி அறியாமல்
அவர்கள் வெறுமனே ஆடம்பரத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, சொத்து செல்வங்களுக்காக வேண்டி இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுப்போக்குள்ளவர்களாக அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை நினைக்காமல், அந்த கபருடைய வாழ்க்கையை நினைக்காமல் அவர்கள் வாழ்வார்களோ, நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர்கள் கை சேதப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த மனிதனுக்காக வேண்டி அதிகமான பாக்கியங்களை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூட வெற்றியாளர்களை பற்றி கூறி காட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் நரகத்திலே இருப்பான். அந்த மனிதனை நரகத்தை விட்டு தூரமாக்கி அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான். இவன் தான் உலகத்திலே அந்த நிலைமையிலே அவன் தான் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வெற்றி எமக்கு வேண்டும் என்றால், இந்த நிலைமை எமக்கு வேண்டும் என்றால், நரகத்தை விட்டு தூரமாக்கி அல்லாஹ் எங்களை சுவர்க்கம் நுழைய வேண்டக்கூடிய அந்த வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்றால், இரண்டு தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது தன்மை என்ன தெரியுமா? ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்திலே ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமானை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது? இஸ்லாமியர் என்ற பெயரிலே இருப்பார், எவ்வாறு அதனை பயன்படுத்திக் கொள்வது? அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் என்ன தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதெல்லாம் தெரியாமலே சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்று உலகத்திலே நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். முதலாவது பணச்சிக்கல் வரும் பொழுது, முதலாவது பணத்துல சொத்துல பிரச்சனை வரும் பொழுது ஈமானத்தான் கொடுக்கிறான், ஈமானத்தான் விற்கிறான். ஈமான பணத்துக்காக வேண்டி இவன் விற்கக்கூடியவனாக இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவது தன்மைதான் நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு இந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய தகுதியை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் நல்ல அமல்களோடு சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைய வைப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கூறி காட்டுகின்றான். இந்த உலகம் இருக்கின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மனிதனும் அதை நம்பி, அதனுடைய அழகை நம்பி ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த கியாமம் என்னை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது என்பதே தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே செய்த நல்ல அமல்கள் தான் மிஞ்சும். கபரிலே எதுவும் வரமாட்டாது, சொத்து செல்வங்கள் வரமாட்டாது, எதுவுமே எங்களுக்கு நிம்மதியாக இருப்பதற்கு தரமாட்டாது. நாம் இந்த உலகத்திலே எதெல்லாம் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தயார் செய்து வைத்தோமோ அதுதான் எங்களை நாளை கியாமத்துடைய நாளையிலே கூட நிம்மதி உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக ஆக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு சிறந்த மாதம், ஒரு கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இன்று நாம் உலகத்திலே வாழ்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது ஜனவரி என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களில் நிறைய பேர்களுக்கு இது இஸ்லாமிய மாதம் என்ன மாதம் என்று கூட தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் ஒரு சிறந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் குறித்து அதிகமான தகவல்களை, அதிகமான உபதேசங்களை எங்களுக்கு காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதோ கால நேரங்களுடைய பெருமதி தெரியாமல் வாழ்கின்றோம். இன்று உலகத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே பணத்துடைய பெருமதியை அறியக்கூடிய நாம், சொத்து செல்வங்களுடைய பெருமதியை அறியக்கூடிய நாம், வீடு வசதிகளுடைய பெருமைகளை அறியக்கூடிய நாம், ஏன் இந்த காலத்துடைய பெருமதி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த காலத்துடைய பெருமதி எப்ப விளங்கும் என்று தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கரகரா என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் அந்த தொண்டை குழியின் மூலமாக ஒரு சத்தம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்திலே தான் கால நேரத்துடைய பெருமதியை இந்த மனிதன் அடைந்து கொள்வான். அல்லாஹ்விடம் கால அவகாசம் கேட்பான். அல்லாஹ் ஒரு நாளுமே கொடுக்க மாட்டான். இவனுக்கு எதெல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே காட்டுவான். உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்தாய், உலகத்திலே அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்தவனாக வாழ்ந்தாயா? அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை நிராகரித்தவனாக, அமல் இபாதத்திலே பொடுபோக்கு செய்தவனாக, தான தர்மங்கள் கொடுக்காமல் நீ நன்றான முறையிலே வாழாமல் இருந்தாயா என்பதை கண்ணுக்கு முன்னால் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதம் குறித்து சொன்னார்கள், தாலிக ஷஹ்ருன் யக்ஃபலுன் நாஸ் அன்ஹு பைன ரஜப் வ ஷாபான். இந்த ஷாபான், ரஜப் ரமலானுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலே மனிதர்கள் பராமுகமாக பொடுபோக்கு தனமுள்ளவர்களாக வாழ்வார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ரமலானுடைய மாதம் வருகின்றது, ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்து கொள்ளலாம் என்று இந்த ஷாபானுடைய மாதத்தை விட்டுவிடுவார்கள் என்பதாக உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான முறையிலே கூறி காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு யோசனையும், ஒவ்வொரு சிந்தனையும் ரமலானுடைய மாதம் வருகின்றது, ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்தால் மாத்திரம் போதும், லைலத்துல் கத்ர் எனும் இரவிலே நாம் செய்த ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிப்பு கேட்டால் போதும் என்று சிலர்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்று உலகத்திலே சிலர்கள் சிந்திக்கின்றார்கள். எவ்வாறு என்றால், நான் பாவங்களிலே ஈடுபட்டு விட்டேன், தௌபா கேட்டு பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டால் அந்த ஹஜ்ஜை செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய பயணத்தை பல செலவுகள் செலவழித்து நாடு கடந்து அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் தொழுகையுடைய நிலைமையை பார்த்தால், ஹஜ் செய்தவர் ஹாஜி அன்று பிறந்த பாலகனை போல ஹஜ் செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய அமலை எடுத்துக்கொண்டால் தொழுகை இல்லை, வட்டியோட தொடர்பு, ஹராத்தோட தொடர்பு. அவர் இந்த நிலைமையிலே வாழ்கின்றார், இன்னும் தயாராகின்றார். இன்னும் ஒரு 6 வருடத்துக்கு பின்னால் நான் ஹஜ் செய்வேன், என்னுடைய பாவத்தின் காரணமாக நான் மன்னிப்பு கேட்பேன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த மனிதனை காலம் விட்டு வைக்காது. இவர் கால அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த காலம் அந்த மனிதனை விட்டு வைக்கவே முடியாது. கபரிலே முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். எத்தனை ஹஜ் செய்தாய், நீ யாருக்கெல்லாம் தான தர்மம் கொடுத்தாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க மாட்டான். முதல் கேள்வியே தொழுகை, உன்னுடைய தொழுகையை வாரி இருந்தது என்றுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், எந்த மாதத்திலேயும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்திலே ஏன் அதிகமாக நோன்பு நோக்குகிறீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் பொழுதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே தான் வாராந்தம் செய்யக்கூடிய அமல்கள், நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள், மாதங்களிலே செய்யக்கூடிய அமல்கள், வருடத்திலே செய்யக்கூடிய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம். நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது
நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்தோடு இருக்க வேண்டும், பள்ளியோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். மலாய்க்காமார்கள் அல்லாஹ்விடம் காட்டும் பொழுது எனக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும், அதனால நான் அதிகமாக நோன்பு நோக்கின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இன்று நாம் உலகத்திலே வாழும் பொழுதோ எவ்வாறு ஆசைப்படுகின்றோம்? காணி பூமியை அதிகமாக நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் பணத்தை அதிகமாக சேகரித்து பல கடைகளை கட்ட வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றோம். யாராவது ஆசைப்படுகின்றோமா? என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் தொழுது கொண்டிருக்க வேண்டும், நான் குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும், பாவமான காரியத்திலே ஈடுபடாமல் அல்லாஹ்வுடன் தொடர்புடையவனாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, என்னையும் சேர்த்து சொல்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, நாளாந்தம் செய்யக்கூடிய அமல்கள் ஃபஜ்ர் தொழுகை, அதாவது அசர் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடம் காட்டப்படுகின்றது. எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கின்றோம்? ஃபஜ்ர் தொழும் பொழுது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது, என்னுடைய அமல்கள் காட்டப்படுகின்றது என்பதை எத்தனை பேர்கள் ஆசைப்படுகின்றோம்? அதே போல அசர் தொழுகை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபாதத்து ஸலாத்துல் அஸ்ர், யார் அசர் தொழுகையை தப்பி விடுகின்றார்களோ, அசர் தொழாமல் பொடுபோக்கு செய்கின்றார்களோ, அவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள், அவர்கள் அனாதைகள், அவர்கள் சொத்துக்களை இழந்தவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இந்த மாதத்திலே அதிகமான நிகழ்வுகள் காணப்படுகின்றது. சுருக்கமான நேரத்துக்குள்ளால் சில தகவல்களுக்கிலே வரலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, ஒவ்வொரு கிழமையும், திங்கட்கிழமை, வியாழக்கிழமை எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தி காட்டப்படுகின்றது. இவர் இந்த நிலைமையிலே இந்த உலகத்திலே வாழ்கின்றார் என்பதாக அல்லாஹ்விடம் காட்டப்படுகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். அதே போல ஒரு வருடத்துடைய அமல்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் காட்டப்படுகின்றது. அதனால தான் கலா நோன்புகளை அதிகமாக நோன்பு நோற்றுக் கொண்டார்கள், அதிகமாக அமல் இபாதத்திலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், நான் சிறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து வாழ்ந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஜகாத்தை பிரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ரமலானிலே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, சந்தோஷமான முறையிலே நோன்பை திறந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்தை ஷாபானுடைய மாதத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று எங்கே இருக்கின்றோம்? ஜகாத்தை கொடுக்கிறோமா அல்லது பதுக்கி வைத்திருக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு கணவந்தர்களும் யோசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாத்திரமல்ல, இந்த ஷாபானுடைய மாதத்திலே குர்ஆனிலே கூட சூரத்துல் அஹ்ஸாபிலே கூறி காட்டுகின்றார், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதே கடமையாக்கப்பட்ட மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சிறப்புகள் ஷாபானுடைய மாதத்திலே இருக்கின்றது. ஆனால் நாம் அறிகின்றோம், இந்த நேரத்திலே கொஞ்ச நேரத்துக்குள்ளால் சில சிறப்புகளை தருகின்றோம். ஆனால் இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அமலிலே இல்லை. பாவத்தின் காரணமாக தன்னுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சம் பிடித்து காணப்படுகின்றது என்பதை யாருமே சிந்திக்காமல் வாழ்கின்றோமே. எனக்கு மௌத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வரசக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. இவ்வாறு சிறந்த காலங்களை, சிறந்த நேரங்களை நாம் பொதுபோக்கான முறையிலே கழிக்கின்றோமே என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்களை பார்த்தால் ஜும்மாவுக்கு வந்தும் கூட வெளியிலே பலாய், வெளியிலே கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இவர்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் செவிடன காதில சங்கூதுவதை போல கேட்க மாட்டார்கள். வெளியிலே இருந்து கொண்டு பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாலிபர்களும் அவ்வாறு தான், பெரியவர்களும் அவ்வாறு தான் காணப்படுகின்றார்கள். ஜும்மாவுக்கு வந்தோமா, நாங்கள் ஜும்மாவுடைய நிலைமையிலே தான் உட்கார வேண்டும், பள்ளிவாசலிலே தான் உட்கார வேண்டும். வெளியிலே இருந்து கொண்டோ பேச்சுக்கள் பாவமான காரியங்களில் பேசிக் கொண்டிருப்பதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஆரம்ப காலகட்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்ப கட்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக அவர்கள் நினைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். கஅபாவின் திசையாக கிப்லாவாக மாற்றப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய அரைவாசி பராத் என்று சொல்லப்படும், பராத் என்ற இரவு சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 இரவுகளை வைத்திருக்கின்றான். அவனுடைய கைறுகளை, அவனுடைய நலவுகளை இந்த பூமிக்கு இறக்கக்கூடிய நிலைமையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய 15வது நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு வந்து, கீழ் வானத்துக்கு வந்து கேட்கின்றான், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? உன்னுடைய பாவத்தின் காரணமாக என்னிடம் அழுது கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அப்படி மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன். அதே போல கேட்கின்றான், யாரும் ரிஸ்க் விஸ்தீரணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்பதை கேட்கக்கூடியவர்களாக இல்லையா? நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அதே போல யாரெல்லாம் நோயிலை பீடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோய்க்காக வேண்டி என்னிடம் ஷிஃபா, ஆரோக்கியம் கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லையா? நான் இருக்கின்றேன் கொடுப்பதற்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 15வது நாட்களிலே அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு மாதங்களை கழிக்கின்றோம். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 இரவுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு நலவுகளை, கைறுகளை, நல்ல விடயங்களை, இந்த பூமிக்கு ரஹ்மத்துக்களை, பரக்கத்துக்களை இறக்கின்றார். பெருநாளுடைய இரவு, அதே போல அரஃபாவுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, அதே போல நிஸ்பு ஷாபான் பராத்துடைய இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூட சொல்லி காட்டுகின்றான், லைலத்துன் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்பதாக இந்த பராத்தை குறித்து காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பராத்துடைய இரவுக்கு அதிகமான மகத்துவங்கள் இருக்கின்றன, அதிகமான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. உங்களோட அமல சீராக்கி கொள்ளுங்க, நோன்பாளிகளாக இருந்து கொள்ளுங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்பு கோத்திரத்தில் அவர்கள் கல்பு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆடு மேய்ப்பார்கள். அந்த ஆடு மிகவும் அடர்த்தியானது, முடிகள் அடர்த்தியானது. அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கல்பு கோத்திரத்திலே இருக்கக்கூடிய ஆடுடைய முடிகளின் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பராத்துடைய இரவிலே இந்த மனிதனுடைய பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கின்றான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி காட்டினார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் நல்ல கண்ணியங்களை, நல்ல சிறப்புகளை தருகின்றோம். ஆனால் அவர்களாக இல்லை, இபாதத்தாக இல்லை, தொழுகையினுடைய பேணுதலாக இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நன்றாக நினைக்க வேண்டும். ஒவ்வொரு இமாமார்களும் இந்த மாதம் குறித்து சொல்வார்கள், யாரெல்லாம் இந்த நல்ல மாதங்களிலே பாவமான காரியங்களிலே ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான தண்டனையை கொடுக்கின்றான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, ஒரு பாவத்தை செய்தால் இந்த நல்ல மாதங்களிலே இரட்டிப்பான தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான் என்று பார்க்கின்றோம். அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய விடயமே அநியாயம். வியாபாரத்திலே அநியாயம் செய்கின்றான், அடுத்தவனுடைய மனசை சுக்குநூறாக உடைக்கின்றான். நான் போன வாரம் ஜும்மாவிலையும் சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய நேரத்திலே காட்டப்பட்டது, ஒரு ஒட்டகம் காணப்பட்டது. அந்த ஒட்டகம் எவ்வாறு என்றால், பெரிய ஒரு மலை, எறும்பு போகக்கூடிய ஒரு ஓட்டை காணப்படும். அந்த ஓட்டையின் மூலமாக நுழைவதற்கு ஒட்டகம் கஷ்டப்படும். இதே போலதான் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய உடம்பாக ஆக்கப்பட்டு அவ்வாறு ஓட்டை கொடுக்கப்படும். அதனால் நுழைவதற்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். உடம்புகள் சுக்குநூறாக உடைக்கப்படும். யார் என்று கேட்கப்பட்டது. இவன் தான் உலகத்திலே வாழும் பொழுது கஸ்ருல் கல், உள்ளங்களை உடைத்தவன். அடுத்தவர்களுடைய உள்ளங்களை பார்க்க மாட்டான். தாண்ட உள்ளம் பெருசு, தாண்ட உள்ளம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்கள் என்று பாராமல் அடுத்தவர்களுடைய கண்ணீரிலே, அடுத்தவர்களுடைய மானங்களிலே கை வைத்தவன் இவ்வாறான மாதங்களிலே செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை கொடுக்கின்றான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று நாம் யோசிக்கின்றோம், அன்றைய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அமல்களை சீராக்கி கொண்டார்கள், அவர்கள் சீரானவர்களாக வாழ்ந்தார்கள், இன்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நாம் அமல்களை சீராக்கிறோம் இல்லை, ஆனால் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், யாருக்கு இந்த உலகம் ஆசையாக, உலகத்துடைய ஆசையாக காணப்படுகின்றதோ, நான் சொத்து சேகரிக்க வேண்டும், நான் கார் வாங்க வேண்டும், நான் வாகனங்கள் வாங்க வேண்டும், நான் பெரிய பெரிய மாளிகை வீடு கட்ட வேண்டும், அவன் கட்டிருக்கின்றான், எனக்கு தைரியம் இல்லையா, நானும் கட்ட வேண்டும் என்பதை இந்த துன்யாவை ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக அந்த ஆகிராவை மறந்து இந்த மனிதன் எவ்வாறு ஆசைப்படுகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை அழிவிலே வைத்து விடுவான். அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் வறுமையை காட்டுவான், கண்ணுக்கு முன்னால் பிரச்சனையை காட்டுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யாருடைய இந்த உலகத்திலே வாழும் பொழுதோ ஆஹ்ராவுடைய ஆசை, ஆஹ்ரத்தை பற்றி கவலைப்படுகின்றார்களோ, கியாமத்து நாளை பற்றி கவலைப்படுகின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவிச்சமான, நிம்மதியான, மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் கொஞ்ச தினங்களிலே, கொஞ்ச நாட்களிலே நாம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். எங்களுடைய அமல்கள் இன்னும் சீராகவில்லை. தொழுகைகள் எப்பொழுதும் வரக்கூடிய மக்கள்கள் தான் தொழுகின்றார்கள். ஆனால் இன்னும் எத்தனையோ பேர்கள் வெளியிலே தொழுது கொள்ளாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையில பணம் இருக்கும் ஆனால் சந்தோஷம் கிடையாது, பல கஷ்டங்கள், எவனுக்கெல்லாம் கொள்ளு வைக்க முடியுமோ, எவனுக்கெல்லாம் கடன் வைக்க முடியுமோ அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாக்கி விட்டான். அதனால தான் அவனுக்கு அல்லாஹ் அவ்வாறான சோதனையை கொடுக்கின்றான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதம் வருகின்றது, அதற்குண்டான நல்ல நிலைமைகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவற்றை சீராக்கி கொள்ள வேண்டும். அவற்றை சீராக்கி நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல முறையிலே மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்ற குறைகளை யா அல்லாஹ் நிவர்த்தி செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்த அடியார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் எங்களை கஷ்டமான வாழ்க்கையிலே தள்ளிவிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அமல் இபாதத்திலே யா அல்லாஹ் சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹராத்தை விட்டும் தூரமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வட்டியை விட்டும் தூரமாக்கி
ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறப்பான மாதங்களை அமல் இபாதத்தோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் கபராளிகளாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபரை யா அல்லாஹ் சுவர்க்கத்தின் பூச்சோலையாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அதிகமாக சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு